ரொம்ப ரொம்ப குடும்ப நல கோர்ட் வந்து அப்போ ஒண்ணுதான், இன்னைக்கு 8 கோர்ட் இருக்கு. ஸோ அன்னைக்கு தவறுகளும் கம்மியா இருந்துச்சு, விசாரிக்கக்கூடிய கோர்ட்டு வந்து ஒண்ணுதான் இருந்தது. இன்னைக்கு வந்து கணவன் மனைவி தவறு செய்வது அதிகமாகிவிட்டது. நம்பர் ஆஃப் கோர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, 8 கோர்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்பயும் இன்னும் இதுவாகல. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு பெண்மணி வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க. அதாவது முதல் மேரேஜ் டிவோர்ஸே ஆகல, இவங்க 2 பேரும் ஒரு வீட்டுல இருந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க. கோர்ட்டுக்கு தைரியமா வந்துட்டு we are in living together. லிவிங் டுகெதர்னா அது ப்ராப்ளம் இல்லையா? இன்னைக்கு வந்து ஒரு பேஷன் ஆயிடுச்சு. ஆமா, அதாவது உங்களுக்கு வந்து ஒரு தம்பதியான வாழ்வியல், அதோடைய புனிதம், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உயர்வா வந்து சொல்லுவாங்க. ஆமா, அது கூட்டு குடும்பத்துல இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அதோடைய மாண்பு வந்து பெரியவங்க சொல்ல நம்மளாம் கேக்குறப்ப ஜட்ஜ் முன்னாடி we are living together, நாங்க கல்யாணம் பண்ணிக்கல, கல்யாணம் பண்ணாதானே சட்டப்படி குற்றம்.